தாய் தந்தைமார்களோ கற்றோர்களுக்கும் முற்றோர்களுக்கும் அப்படி இருந்த போதும் ஆதியில அழியில பாய்க்கிற போது இது என்ன சபை? இது மாபெரும் மக்கள் சபை. மாபெரும் மக்கள் சபை. என்னடா அழியில பாய்க்கிற தருணம் இது என்ன சபை? இது மாபெரும் மக்கள் சபை. அன்றாட தேவர் சபை. தேவரெல்லாம் கூடியிருப்பது தேவர் சபை. அரசரெல்லாம் கூடியிருப்பது அரசர் சபை. ராஜரெல்லாம் கூடியிருப்பது ராஜ சபை. மக்கள் எல்லாம் கூடியிருப்பது என்ற நாளில மாபெரும் மக்கள் சபை இல்லையா? இந்த மாபெரும் மக்கள் சபை நான் முன்னிட்டு வருகிற தருணம் என்னை பார்த்த உடனே உனக்கு எவ்வாறாக தெரிகிறது சாமி? நான் யார்? என்னோட தேர்வல் என்ன உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் சாமி. அப்படியா? இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் சாமி. அல்லு பகல 60 நிலையும் என்னுடைய கூடவே இருக்கக்கூடிய சாமி. ஆமா சாமியா? ஆமா சாமி. அப்படி இருந்த போதும் நான் யார், என்னோட பேர்கள் என்ன என்று உனக்கு நன்றாக தெரியும். ஆனா இருந்த போதும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தை மார்களுக்கு நான் யார், என்னோட பேர்கள் என்ன அப்படி என்று நான் நன்றாக கூறுகிறேன். சிவை கொடுத்து கேட்க வேண்டும். Thank you.
சுவாமி. அப்படி இருக்கிற போது இந்த உலகமாகப்பட்டது என்னென்ன உலகம் தெரியுமா? துவாபுரி, கலிலோகம் இல்லையா அப்படின்ற சொல்லக்கூடிய 4 யுகம் இல்லையா? கிரேதா, கிரேதா, துவாபுரி, கலிலோகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகம். இந்த 4 யுகத்தில் இல்லையா, முதல் யுகத்தில் நான் என்னவா பிறந்தேன் தெரியுமா? என்ன சுவாமி? முதல் யுகத்தில் நாராயணனாக நான் அவதரித்தேன் இல்லையா? முதல் அவதாரத்தில் நாராயணனாக நான் அவதரித்தேன். துவாபுரி இது முதல் அவதாரம். இரண்டாவது அவதாரமாகப்பட்டது என்ன அவதாரம் தெரியுமா? ராமனாக அவதாரம் எடுத்தேன். அப்படி நான் ராமனாக அவதாரம் இருக்கிற போது என்னுடைய தந்தையாக வழங்கக்கூடிய யார் தெரியுமா? வசுதேவர் மூர்த்தியும் என்னுடைய தாயாக வழங்கக்கூடிய தேவி அம்மனும் 2 பேரும் நான் ராமனாக பிறந்திருக்கிற போது அப்போது எனக்கு குழந்தை வரம் இல்லை என்று சொல்லி திருமணம் ஆகி புத்திரபாக்கியமே கிடையாது என்று சொல்லி நீண்ட நாட்களாக இந்த நாராயணனை கோரி தவம் இருந்தார்கள் இல்லையா? அப்படி தவம் இருக்கிற போது அப்போது அவங்களுக்கு நான் நேரடியாக காட்சியளித்தேன். அப்படி காட்சியளித்து நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்னுடைய தந்தையாக வழங்கக்கூடிய வசதியவர் மூர்த்தி இடத்தில், ஆனா தந்தையே என்ன கோரி இப்படி நீங்க தவம் இருக்கிறார்கள் 2 பேரும் இல்லையா? அப்படி உங்களுக்கு என்ன வரம் என்று நான் கேட்டேன். அப்படி கேட்கிற போது அப்போது சாமி எங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தை பாக்கியமே கிடையாது. நாராயணா, நீ எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் கேட்டார்கள். அப்படி கேட்கிற போது அப்போது நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நாளை பிறக்கக்கூடிய யுகமாகப்பட்டது துவாபுரி யுகம் பிறக்கிறது. அந்த துவாபுரி யுகத்தில் நான் உங்களுக்கு கண்ணனாக அவதரிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொல்லுகிற போது நான் கண்ணனாக அவதரித்தாலும் நீங்க 2 பேரும் வசுதேவர் மூர்த்தியும் ரோகிணி அம்மையாரும் 2 பேரும் ஜனனமாகணும் என்று சொன்னேன். அப்படி ஜனமாகின்ற உடனே உங்களுடைய வகத்தில் நான் கண்ணனாக பிறக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய தாய் வகத்தில் 8வது அவதாரம் 9வது ஜனனம் இல்லையா? இப்படி இந்த 8வது அவதாரமாகப்பட்டது கண்ணனாக நான் பிறந்திருக்கிறேன் இல்லையா? அப்படி கண்ணனாக பிறந்து ஆயிரப்பாடி என்று சொல்லக்கூடிய வேப்பிலே என்னுடைய தாயிடத்தில் யசோதமா வீட்டில் நான் வளர்ந்து வருகிறேன் இல்லையா? அப்படி இருந்த போதும் என்னுடைய ஏன் அங்க போன தெரியுமா? என்னுடைய தாய் மாமனாக வழங்கக்கூடிய கம்ச பூபாலன் இல்லையா? என்னுடைய தாய் மாமன் அவனோ குடங்களாட்சி செய்து கொண்டு வருகிறான். அப்படி இருக்கிற போது காலயத்தில் பார்க்கிற போது என்னுடைய தாய்மார்கள் 2 பேர்கள் ரோகிணி தேவகி இல்லையா? அவங்க 2 பேரும் ஒரு கனியை பார்த்த உடனே அந்த கனியை நாங்க ஆசைப்பட்டு விட்டோம், அந்த கனியை பறித்து தர வேண்டும் என்று கேட்கிற போது அப்போது என்னுடைய மாமனாக வழங்கக்கூடிய கம்ச பூபாலன் அந்த கனியை அறுத்து என்னுடைய தாயிடத்தில் கொடுத்த உடனே என் தாயாகப்பட்டவள் அதை புசித்து விட்டார். அந்த கனியை ஒரு முனிவராக பட்டவன் நீண்ட காலமாக ஒரு மரத்துக்கு ஒரு கனி இல்லையா? ஒரு மரத்துக்கு ஒரே கனி, அந்த ஒரு கனியை அறந்து சிவபெருமானுக்கு படிப்பது வழக்கம். அப்படி இருக்கிற போது அந்த முனிவராகப்பட்டவர் அந்த கனியை பார்த்த உடனே அந்த கனியை இல்லை அந்த இடத்தில். அப்படி இதெல்லாம் இல்லாத போல விட்டால் அடே இந்த கனியை யார் பறித்தது என்று கேட்கிற போது அப்போது என் தாய் மாமன் பொய் சொல்லிவிட்டார், நான் பறிக்க கிடையாது என்று சொல்லிவிட்டார். அப்படி சொன்ன உடனே அப்போது அந்த முனிவராகப்பட்டவர் என் தாய் மாமனுக்கு சாபமிட்டார். 8வது குழந்தையாகப்பட்டது உன்னுடைய தங்க வயிற்றில் பிறக்கிற போது உனக்கு கட்டாய மரணம் என்று சொல்லிவிட்டார் இல்லையா? என்னுடைய தாய் மாமனாகப்பட்டவன் இந்த 8வது குழந்தையாகப்பட்டது பிறந்ததே உண்டானால் நம்மளை கட்டாயம் கொன்றுவிடும் என்று சொல்லி ஒவ்வொரு குழந்தையாக கொன்று வந்தார் இல்லையா? அப்படி கொன்று வருகிற போது நான் 8வது குழந்தையாக பிறக்கிற போது அமாவாசையில் பிறந்தேன். அப்படி அமாவாசையில் பிறந்த உடனே என்னுடைய தந்தையிடத்தில் நான் உடனடியாக பேசினேன். பிறந்த உடனே பேசினேன். பிறந்த உடனே ஆமா தந்தையே, என்னை என் மாமன் பார்த்ததே உண்டானால் கட்டாயம் என கொன்று விடுவான். என்னுடைய தாயாக வளர்ப்பு தாயாக வளரக்கூடிய ரேப்பிள் என்று சொல்லக்கூடிய ஆயுள் பாடியில என்னுடைய தாய் யசோதமா இருக்கிறார். என்னுடைய அந்த தாயிடத்தில் விட்டதே உண்டானால் என்னுடைய தாய் மாமனை நான் எப்போது பார்த்துக் கொள்ளணும் அப்போது நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அப்போது என் தந்தையாகப்பட்டவர் என்னுடைய வளர்ப்பு தாயாக வழங்கக்கூடிய யசோதமா வீட்டில் என்னை விட்டு விட்டார். இப்படி
அப்படிதான் நான் இந்த யசோதம்மா வீட்டில வேப்பில் என்று நான் வளர்ந்து வருகிறேன். அப்படி இருந்த போதும் நாங்கள் என்னுடைய அண்ணா பலராமனும் நானும் விளையாட சென்று நாங்கள் இந்த தெருவெல்லாம் விளையாடு கொண்டு இருந்தோம். வந்த மிக நேரம் ஆகிவிட்டது. என் தாயாகப்பட்டவள் மகளே கண்ணா 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 என்று என்னை அலட்சியம் போல் எனக்கு தெரிகிறது. அப்படி இருந்த போதும் நான் சீக்கிரம் சென்று என் தாயை பார்க்க வேண்டும். அப்படி தாயை பார்க்கணும்னா அப்படி இருந்தாலும் என்னுடைய அண்ணன் எந்த பக்கம் போயிருக்கிறாரு ஒன்னும் தெரியல. என் அண்ணனை பார்க்கணும். அண்ணா பாராமா அண்ணா வானா அம்மா கூப்பிடுது. வானா போலாம். வானா வானா கிருஷ்ணா வாழ எங்கடா அண்ணா வந்துட்டு அண்ணா நான் கூட்டு ஓடி ஓடி வந்து விட்டாய். அண்ணா எங்கடா போயிருந்தா? நானு பசி எடுத்துக்கிச்சு போயிருந்தோம். யோகாப்பட்டு பசி எடுத்துக்கிச்சு. ஏன்னா இன்றைக்கு கூட எடுத்துட்டு வந்தேன். காலியாச்சே வச்சுருக்கிறியா? வச்சுருந்தா கொஞ்சம் வச்சுருக்கிறியா? வேணுமா? அதான் எனக்கு கொடுக்கவே இல்லை. நீ அப்படி நீ மட்டும் தான் தின்ற. வேணுமா? எனக்கு வேணாம். நீ எல்லாம் தின்னு தான் கிடையாது. கொடுக்கணும். அதனால அண்ணா வாருங்கள் அண்ணா வாருங்கள். எது நான் தின்ட்டா? ஏன்னா வாருங்கள் அண்ணா உன்னுடைய பாதத்தை பண்ணிடணும். வேணாம் தம்பி உட்காருண்ணா. எனக்கு மூத்தவராக பிறந்திருக்கிற போது நான் கண்ணனாக ஜனம் எழுந்திருக்கிறேன். ஆனால் நீ எனக்கு பலராமனாக எனக்கு முன்பதாக பிறந்தேன். இந்த கண்ணனாகப்பட்டவன் அண்ணா உன்னுடைய பொற்பாத கமலங்களை கண்ணா வண்டினால் கற்கழிவே வட்டாடியால் துடித்து மல்லையே முல்லையே இருவாச்சி போன மன்னர் சொல்லக்கூடிய அனைத்து மலரும் தாங்களுடைய பாதத்துக்கு வைத்தனா என்ன கிருஷ்ணா அநேக வணக்கண்ணா. உன்னுடைய தம்பியனா நல்லா இரு தம்பி. கிருஷ்ணா அம்மால பாத்தியா? அம்மால பாத்தே அம்மால பாத்தியா? பாக்குறா எங்கடா போயிருந்தா? நாம ரெண்டு பேரும் தான் விளையாடுவாங்க. குட்டியே கிருஷ்ணா
தீனி பண்ணறா தின்னி தெரியும் பார்த்தாலே கிருஷ்ணா கொஞ்சம் தின்றா ஏய்னா எனக்கு ஒவ்வொரு பசி ஆச்சு நாமளும் இந்த வீடெல்லாம் ஓடி ஆடி 2 பேரும் விளையாடுங்க ஆனா நீ மட்டும் எனக்கு புதுசா தின்னுக்கிற ஆனா அம்மா நம்ம 2 பேரும் கூப்பிடுறா அம்மாவா எங்க போயிட்டா கண்டார் ஓடியா ஏய் அம்மாடா அம்மாடா ஆனா அண்ணனே வாடா நம்மளுடைய தாயாகப்பட்டவ யசோதம்மா நம்மளை கண்ணா ஆராமா கண்ணா என்று அழைக்கிறாய் உனக்கு காது கேட்கலையா காது கேக்குது தம்பி காது கேட்கலையா கிருஷ்ணா கண்ணே கிருஷ்ணா இப்போ கேட்கலையா அம்மா கூப்பிடுச்சா அம்மா கூடிச்சுடா எங்க கூடிச்சு கூடிச்சுடா அம்மா உனக்கு காது கேட்கலையா எங்கடா கூடிச்சு பலராமா எங்க இருக்கிற யாயா அம்மா வந்தேனம்மா இந்த பாரு குலேபி எனக்கு என்ன நான் கொடுக்குறாங்க நீனு மோரு பால் தயிர்ல ஓத்தச்சுன்னு பாரு இப்ப இதெல்லாம் பூரா நீ தின்னுட்ட ஆனா உனக்கு நான் உனக்கு பாரு நான் உனக்கு அம்மா வீட்டு போல பாய்ச்சி குடிக்க மாட்டேன் சரி நான் தான் குடிக்குவேன் நீனு ஒரு ஆளா ஆமாடா எவ்வளவு போய் ஏற்றுவாங்க தலைவி ஏய் என்ன என்ன இப்ப நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் இப்ப அம்மா வீட்டுக்கு நான் போட்டா நான் தான் பெரிய ஆளு நான் சின்ன பையன் நான் போறேன்னா என்ன அம்மா கிட்ட நான் குடிச்சிட்டா நீனு நான் சின்ன பையன் கிருஷ்ணா நீ இங்க இரு நான் பாரு உனக்கு பழம் கொடுக்குறேன் என்னன்னா வாழைப்பழம் ஏன்னா ஸ்வீட் கொடுக்குறா தொண்டுக்கிட்டு பழம் கொடுக்குறேன் எனக்கு இது காணல நீ சாப்பிடியா நான் மின்னு பண்ணுவேன் நான் போய் அம்மா கிட்ட பாய்ச்சி குடிச்சுக்கிறா நான் சின்ன பையனா என்ன நான் ஃபர்ஸ்ட் போய் போடா கிச்சனும் நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வரேனா போடா உங்க தேவடி பையனியா ஏன்னா நான் என்ன ஃபர்ஸ்ட் போவேன் நான் போய் வரேனா கிச்சனா நான் தான் மின்னு போவேன் அம்மா பாய்ச்சல குடிக்க மாட்டான் நான் போய் பாத்து வந்துடுறேனா 2 பாய்ச்சி நீனு ஓத்தட்டு போயிட்டியா இல்ல பாத்து குடிச்சிட்டியா நான் அப்படிலாம் குடிக்க மாட்டானா உனக்கும் ஒவ்வொரு பச்சியா இல்லடா நீனு குடிச்சிட்டா குண்டாய் போயிட்டப்பா நான் குடிக்க மாட்டேனா நான் மின்னு பாரு நான் ஒன்னு குடிச்சிக்க நீ ஒன்னு குடிச்சிக்க நான் செல்ல தம்பி என்ன உனக்கு என்ன செல்ல தம்பி 2 புடிச்சாச்சிட்டியா இல்ல நான் குடிக்க மாட்டேனா சரி போடாப்பா இங்க இருனா போய் அம்மாளை பாத்துட்டு வா குடிக்க வச்சுக்க அப்படி குச்சிய போடுவோம் அங்கே இருந்தா நான் போய் வச்சேனா ஆனா அம்மா அம்மா முந்தியே அம்மா முந்தியே